சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 62வது திருநாமம். திருக்கு குத்தாம் நீ நமக. வில்லூர் நடதூர் ஸ்ரீ பாஷ்ய சிம்மாசனம் டாக்டர் ஸ்ரீ உவே கருணா கலர்ய மகாதேசிகன் ஒரு முறை புருஷ சூஸ்தகத்தின் பொருளை விளக்கி கொண்டிருந்தார். அதில் பாதோஷ்ய விஸ்வா பூதானி திரிபாதஷ்ய அமிர்தம் திவி என்ற வரியை அவர் விளக்குகையில், இவ்வுலகம் என்பது திருமாலுடைய சொத்தில் 4 பங்காகும். பரமபதமாகிய வைகுந்தம் இதைவிட 3 மடங்கு பெரியதாகும் என்று பொருள் கூறினார். குத் என்றால் கால் பகுதியான இவ்வுலகம் என்று பொருள். திரிக என்றால் 3 என்று பொருள். வைகுந்தம் இவ்வுலக கைவிட 3 பெரியதாக இருப்பதால் திரிகுத் என்று அழைக்கப்படுகிறது. 3 என்ற எண்ணுக்குத்தான் எவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டு 3 எனும் பொருட்கள் கொண்ட பொருட்களை ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தினார். தத்துவங்கள் 3, அதேதனம் எனப்படும் ஜடப்பொருள், சேதனம் எனப்படும் உயிர்கள், இவற்றை இயக்கும் ஈஸ்வரனான திருமால், அந்த 3 தத்துவங்களை நமக்கு தெளிவாக உபதேசிக்கும் ஆச்சாரியர்கள் 3 என்ற எண்ணை காட்டும் சின்முத்திரையை கையில் ஏந்தியிருக்கிறார்கள். ரகசியங்கள் 3. பத்ரிநாத்தில் நாராயணன் நரனுக்கு உபதேசம் செய்த 8 எழுத்து மந்திரம், பார்க்கடலில் திருமகள் மகாலட்சுமி உபதேசம் செய்த தவ்யம் என்னும் மந்திரம், குருட்சேத்திரத்தில் கண்ணன் அர்ஜுனனுக்கு கீதையில் உபதேசித்த சர்வதர்மான் பரித்யஜ்ய என தொடங்கும் ஸ்லோகம். குணங்கள் 3. சமநிலையில் இருந்தலாகிய சத்வகுணம், காமம் கோபம் மிகுந்த நிலையான ரஜோகுணம், சோம்பலில் இருக்கும் நிலையான தமோகுணம். எம்பெருமானுக்கு அனந்த கல்யாண குணங்கள் இருப்பினும் முக்கியமான குணங்கள் 3. பெருமையாகிய பரத்வம், எளிமையாகிய சௌலபியம், அழகாகிய சௌந்தரியம். ஓம் எனும் பிரணவத்தை அக்ஷரத்ரயம் என்பார்கள். ஏனெனில் அதில் உள்ள எழுத்துக்கள் 3. ஆ ஊ ம. திவ்ய தேசங்களில் நின்ற திருக்கோலம், வீற்றிருந்த திருக்கோலம், சயன திருக்கோலம் என 3 விதமாக பெருமாள் தரிசனம் தருகிறார். காலங்கள் 3. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கரணங்கள் 3. மனம், மொழி, மெய். வாழ்வில் வரும் துன்பங்கள் கூட 3 வகைப்படும். உடல் உபாதைகள், பிணிகளுக்கு ஆத்தியாத்மிகம் என்று பெயர். பிசாசு, தீய பிராணிகள், அரக்கர் முதலானோர் நேரிடும் துன்பங்களுக்கு ஆதி பௌதிகம் என்று பெயர். காற்று, மழை, வெயில், இடி, மின்னல் முதலியவற்றால் உண்டாகும் துன்பங்கள் ஆதிதை விகம். திருப்பாவையில் 30 பாசுரங்கள் இருந்தாலும் 3வது பாசுரமான ஓங்கிய உலகளந்த பாசுரம் தனிச்சிறப்புடன் விளங்குகின்றது. 4 வேதங்களில் 3வது வேதமான சாமவேதம் தனிச்சிறப்புடன் விளங்குகிறது. கண்ணனே கீதையில் வேதங்களுக்குள் நான் சாமவேதமாக இருக்கிறேன் என்று கூறினான். இவ்வாறு 3 என்ற எண்ணுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. வைகுந்தமும் பூமியை விட 3 மடங்கு பெரியதாக திரிகுத்தாக விளங்குகிறது. அந்த வைகுந்தத்தை தனக்கு இருப்பிடமாக உடைய திருமால் திரிகுத்தமா என்று அழைக்கப்படுகிறார். திரிகுத்தமா என்பது விஷ்ணு சகசரநாமத்தின் 62வது திருநாமமாக விளங்குகிறது. திருகுத்மதாத்மனே நமக என்று தினமும் சொல்லி வரும் அடியார்களே முக்காலத்திலும் எம்பெருமான் காத்தருள்வான். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.